இனிய தோழர்களை தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் இந்த காட்டன் சேலைக்கு எவ்வளோ அழகாக கழுத்தை டிசைன் பண்ண முடியுமோ அப்படி செஞ்சு பார்ப்போம். இது தெர்மாக்கோலில் புத்தம் புதிய முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த டிசைனை நீங்கள் தச்ச ப்ளவுஸ்லேயும் வைக்க முடியும். இப்போ இந்த சேலைக்கு கைக்கு இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கு. கைக்கு முழுக்கவுமே இவ்வளோ பார்டர் இருக்கிறதால நான் கையில் வேறு எந்த டிசைனும் செய்யலைங்க. கழுத்துக்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே பிளெயினாக இருக்குது. டபுள் பார்டர் சேலைங்கிறதால முதுகில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பார்டர் வந்திருக்கு. இப்போ நம்ம தெர்மோகோல் வச்சு இந்த மாதிரி செய்ய போகிறோம். இதை செஞ்சு நம்ம கழுத்தை அழகுபடுத்தலாம். பிறகு இந்த கோல்டனில் ஜரி பார்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஜரிக்கை டிசைன் இருக்கிறதால அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த நீல நிறம், உங்களுக்கு இந்த நீல நிறத்தில் எப்படி துணி கிடைச்சாலும் சரி, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கலர்லேயே நம்ம இதில் டிசைன் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நம்ம டோரி தைக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கழுத்தை சுற்றியுமே அடையாளம் பண்ணி, நான் ஒரு சாதாரண கழுத்து தான் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் கீழே மட்டும் லேசாக பெண்டு வச்சு ஒரு வி மாதிரி வெட்டியிருக்கேன். இதை நம்ம கழுத்தும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, பேக்கும் ஃபினிஷ் பண்ணி டாட்ஸும் பிடிச்சாச்சு. அதனால தான் இதை தச்ச ப்ளவுஸ்லேயும் இந்த டிசைனை நீங்கள் செய்ய முடியும்னு சொன்னேன். இப்போ இதை நம்ம கிராஸாக எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணுற அளவு இதை கொஞ்சம் நல்லாவே அகலமாக வச்சுக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தெர்மாக்கோல் தான் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். துணி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெள்ளை நிறமோ அல்லது அந்த எந்த இதுவாக இருக்கோ அந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி, இதில் மல்டி கலராக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு வெள்ளை நிறத்தில் முழுமையாக கிடைச்சாலும் சரி, கிடைக்கலன்னா இது வெறுமனே சாயம் தான். ஒரு லேசாக ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு அப்படியே அலசி எடுத்து துணியில் பரப்பி காய வச்சு கூட நீங்கள் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். தெர்மாக்கோல் கலராக கிடைச்சா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை நல்ல ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு வெட்டிக்க போகிறோம். ஏன்னா இந்த நம்ம இப்போ மடித்து இப்படி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் மடித்து பார்த்துட்டு நீங்கள் தையல் போடக்கூடிய இடத்தையும் அனுசரிச்சுட்டு இந்த ஒரு பாலை இங்கே வச்சு பாருங்கள். தையலுக்கு கொஞ்சம் நல்ல இடைவெளி இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே போக ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த தெர்மோகோல் பால்ஸ் உள்ளே நம்ம கோர்த்து தான் செய்ய போகிறோம். சரியா? அதனால நல்ல ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு இதை வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே மடித்து ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதை டோரி மாதிரியே நம்ம திருப்பிக்கலாம். இது கிராஸ் பீஸாக தான் கட்டாயமாக வைக்கணும். நீங்கள் நேர் பீஸாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு சுருங்கணும். நேர் பீஸாக வைக்கும்போது சுருக்கம் வராது இல்லையா, அப்படியே ரொம்பவே துணி மடியும். அதனால் கிராஸ் பீஸில் வெட்டி இதை தைச்சிக்கோங்க. இதை நம்ம டோரி திருப்புற மாதிரியே திருப்பிக்கலாம். பெரிய டோரிங்கிறதால உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக திருப்ப முடியும். ரொம்ப நைஸாக இருக்கும் பொழுது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை எளிமையாக செஞ்சிட முடியும். ஏன்னா உள்ளே ரொம்ப அகலம் இருக்கிறதால வெகு வேகமாக உங்களால் அதை திருப்புறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்தை சுற்றி இதை அளந்துப்போம். நமக்கு எவ்வளவு கோர்த்தா சரியாக இருக்குமோ அதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கோர்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நாம் இப்படி வரப்போகிறோம். இந்த இடம் வரைக்கும் முடிக்க போகிறோம். அதுக்கு பிறகு இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு 4-5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம கோர்த்து முடித்த பிறகு தேவைப்படாத இடங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தெர்மாக்கோல் பால்ஸை ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் எடுக்காதீங்க. ஒரே மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரே அளவாக எடுத்து இப்படி கோர்த்துக்கோங்க. ஊசி நூல் எடுத்து
அதுக்கு தகுந்த நிறத்திலேயே நம்ம எந்த துணியில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த நிறத்தில் செய்யுங்க. இப்போ இந்த முதல் பால் வந்து இந்த இடத்துல அப்படியே உங்களுக்கு வெளியே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முடிச்சு போட்டாலும் அது கட்டாயமாக வந்துடும். அதனால் ஒரு பால் மட்டும் இப்படி தள்ளி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லாவே முடிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா பாலை கிழிச்சிக்கிட்டு அந்த நூல் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் மென்மையாக அதை செய்யணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இந்த லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு இதை கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி கோர்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? நல்லாவே கொஞ்சம் இடைவெளி விட்டு கோருங்க. ஏன்னா ரொம்ப நெருக்குனிங்கன்னா கட்டாயமாக இந்த தெர்மாக்கோல் பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ நமக்கு இங்கே நூல் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நம்ம வந்து தொடர்ச்சியாக இருந்தால் தான் அது கொஞ்சம் உள்ளே நம்ம கோக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் இப்போ இதை வந்து அதே மாதிரி தான் இன்னும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நூலை எடுத்துக்கோங்க. ஊசி வந்து ரொம்ப கனம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கனமாக வேண்டாம். ஏன்னா அந்த தெர்மாக்கோலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெல்லியதாக இருந்தால் போதும். இப்போ இந்த 4 நூலையுமே அப்படியே பிடிச்சி ஒரு முடிச்சு, ரொம்ப சுருட்டெல்லாம் போடாமல் லேசான ஒரு முடிச்சாக போட்டுக்கலாம். அந்த முடிச்சை போடும் பொழுது நீங்கள் எந்த முனையில் தெர்மாக்கோல் நிறுத்தியிருக்கீங்களோ அந்த தெர்மாக்கோல் கிட்ட அந்த முடிச்சை கொண்டு போயிருங்க. இப்போ திரும்பவும் நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம கோர்க்கிறதெல்லாம் இங்கேயே நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஃபுல்லாக கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல அப்படியே இதை கோர்க்க போகிறோம். கோர்த்து அந்த பக்கமாக உள்ள இந்த தெர்மாக்கோலில் நுழைச்சி அந்த பக்கம் எடுக்க போகிறோம். அப்போ இந்த தெர்மாக்கோல் மொத்தம் உள்ளே போயிடும். அதுக்கு பிறகு தான் நாம் இந்த மாதிரி கட்ட போகிறோம். கட்டுறதுக்கு கட்டாயமாக அந்த எந்த நிறத்தில் நீங்கள் துணி எடுத்து செய்கிறீங்களோ அதே நிறத்தையே நூலை பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் வெளியே தெரியாது. கொஞ்சம் இதை பொறுமையாக செய்யுங்க. பொறுமையாக உள்ள அப்படியே இழுத்துக்கிட்டே போங்க. இந்த ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம 2 இன்ச் அகலத்தில் இந்த டோரியை செஞ்சுருக்கோம். நீங்கள் இன்னமும் பெரிய தெர்மாக்கோலா, இன்னும் பெரிய பெரிய உருட்டையாக இருக்கிற தெர்மாக்கோல் எடுத்தீங்கனாலும் பரவாயில்லை. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அகலம் வச்சுக்கோங்க. ரொம்பவே பொடியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் தெரியாது. அதுக்காக கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கலாம். ஊசியை பின்னோக்கி தான் விட்டுருக்கேன். முன்பக்கமாக நம்ம இது மாதிரி கொண்டு வந்தோம்னா கட்டாயமாக இந்த நுனி வந்து துணியில் பட்டு அப்படியே நுழைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு சிக்கலாயிடும். அதனால் பின்பக்கமாக ஊசியை அப்படியே நுழைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நமக்கு இங்கே தெர்மாக்கோல் பாலெல்லாம் அப்படியே உங்களுக்கு இங்கே நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள், தெரியுது இல்லையா? இப்போ நம்ம கொஞ்சம் இது மேலே நம்ம ஷோல்டருக்கெல்லாம் தைக்கிறதுக்காக இடம் விட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ தேவையான கொஞ்சம் நூல் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த துண்டாக இருக்கிற நூலை கீழே எடுத்துப்போம். இந்த ஜாயிண்ட்டாக இருக்கிற நூல் பாதியில் இருக்கட்டும். ஓகேவா? இது ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லையா? இதை நம்ம அப்படியே பாதியில் விட்டுட்டு இந்த நூலை மட்டும், இந்த நுனியாக ரெட்டையாக கட் பண்ணி இருக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் இங்கே முடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் துணியை மேலே விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் சுற்றுங்க. இப்படி ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு அந்த இடத்துலையே நடுவில் ஊசியை குத்தி இப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த தெர்மாக்கோல் பாலை இப்படி உள்ளே தள்ளுறோம். தள்ளிட்டு அங்கேருந்து அப்படியே பால்
தெர்மாக்கோல்லையே அப்படியே குத்தி இந்த பக்கம் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை அதே மாதிரியே சுற்றுறோம். அதே மாதிரியே முடிச்சு போடுறோம். ஒவ்வொரு முறையும் இதே தான் செஞ்சு நம்ம கடைசி வரைக்கும் இந்த மாலை மாதிரி அதை ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே லாங்காக நூல் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் சின்னதாக நான் நூல் போட்டிருக்கேன் இல்லையா, அதை ரெட்டையாக போட்டதுக்கான காரணம், அதுக்கப்புறம் அந்த ஜாயின் வந்து நடுவில் இருக்கணும்னு சொன்னதுக்கும் உங்களுக்கு அது ஒரு ஈஸியான வழி இப்போ சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு இங்கே நூல் வந்து குறைஞ்சி போச்சு இல்லையா, அதை விடுவிச்சிருங்க. பிறகு அதே மாதிரி ஒரு ரெட்டையான நூலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நூலை நம்ம ஏற்கனவே அந்த ஜாயின் இருந்தது இல்லையா, அதுக்குள்ளே இந்த நூலை கொடுத்து கோர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் கொடுத்து இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து ஜாயின் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த மாதிரி கோர்த்து திரும்பவும் நீங்கள் பின்ன ஆரம்பிங்க. இப்போ இந்த கொஞ்சம் நூலாக இப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த எட்ஜ் வந்து திரும்ப தன்னால் இப்படி பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதே மாதிரி நீங்கள் ஊசியை வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அதே மாதிரி புதுசாக நூலை கோர்க்கும்பொழுது உள்ளே கோர்த்து எடுத்து செய்யுங்க. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு இடையூறாக இருக்கும், சிக்கலாக வரும். அது உங்களுக்கு வேகமாக வேலை நடக்காது. அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி மொத்தத்தையும் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டு நம்ம ஏன் வந்து அந்த நடுவில் முடிஞ்சிட்ட உடனே கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம நூலை கோர்த்துக்கலான்ட்டு நினச்சோம்னா, அந்த பிசுறு நம்ம அந்த நூலோட பிசுறு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நாள் பட வெளியே வந்துடும். அதுக்காக தான் அந்த தொடர்ச்சியாக முடிச்சு போட்டு நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன். இப்போ நம்ம இதை ப்ளவுஸில் அழகாக வச்சிடலாம். இப்போ நம்ம வைக்க போகிற இந்த போர்ஷன் மட்டும் எப்படி வைக்க போகிறோன்றதுக்கு நம்ம ஒரு டிராயிங் மாதிரி அதை போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம இது வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 பாகமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ இதுக்கு மேலே நம்ம முதல்ல வைக்கக்கூடிய இடம் இங்கே வச்சிடணும். இங்கே வச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே வைக்கலாம். இப்போ இந்த கழுத்தை சுற்றி ஒரே ஒரு லேஸ் மட்டும் கொடுத்துடலாம். இந்த இடத்த நம்ம இங்கே பயன்படுத்திக்குவோம். சரியா? இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த லைனை இப்படி வைக்கும் பொழுது இந்த பாகம் உள்ளே போகிற மாதிரி வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இதை உள்நோக்கி அப்படியே மடிச்சிடலாம். நமக்கு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான். இங்கே வச்சுட்டு
இப்போ இதோட தொடர்ச்சி இந்த இடத்துல அப்படியே இதை வச்சு உள்ளேருந்து இங்கே நம்ம ஒரு இதுக்கும் சும்மா அப்படியே சுற்றி சுற்றி வர மாதிரி தான். இப்போ அது வந்து ப்ளவுஸில் நல்லா ஒட்டணும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கோடு மேலேயே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க அந்த தையலை. அப்போ அது சரியாக உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வரைக்கும் தைச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஷோல்டரில் இது ஜாயின் பண்ண வேண்டிய இடம். அதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு உள்ளே இருக்கிற பால்ஸை நம்ம எடுத்துடலாம். நம்ம சரியாக அளந்து செய்ய முடியாதுன்றதால தான் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கோம். இப்போ இதிலேருந்து நான் ஒரு பால் எடுத்துடுறேன். இதை நம்ம அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு இதை மேலே வர மாதிரி வச்சு இந்த பிசுரை நம்ம இங்கே எப்படி மடக்கி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற இந்த பார்டரை நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்ச மாதிரி அதில் தொடர்ச்சியாக வச்சு தைக்கலாம். அப்போ இடையில் நம்ம இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அந்த இடத்த அது மறைக்கிற மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ இந்த எட்ஜில் இருந்தும் நம்ம ஒரு பாலில் எடுத்துடலாம். இந்த இடத்த நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே மடக்கி விட்டுருவோம். அந்த நம்ம போட்டுக்கிட்டே வந்த லைன்லேயே அதே மாதிரியே ட்ராவல் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம இந்த பால் வந்து இப்படி வச்சு தைக்க போகிறோம். அப்போ அந்த இடம் மறைவாயிடும். இதை வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல மாதிரியே இங்கேயும் கொஞ்சம் விட்டுருக்கேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்பொழுது இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனை இதில் வச்சாச்சு. இந்த இடம் ரொம்பவே பிளெயினாக இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருத்தமான லேஸை வைப்போம்.
வழக்கம் போல் முன்கழுத்துக்கு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டிசைன் ரொம்பவே முற்றிலும் வித்தியாசமான டிசைனாக இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மோட தோழி ஒருத்தர் விகே லைஃப் ஹேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க. அதில் சமையல் பற்றியும் அழகு குறிப்புகள் பற்றியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொடங்கியிருக்காங்க. உங்களுக்கு அந்த சேனல் பார்க்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. விகே லைஃப் ஹேக்ஸ். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.